பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு நேராக கொண்டு வருகிறதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட தம்முடைய வார்த்தைகளை கொண்டு அவர் பேசுகிறவர். ஆம், தம்முடைய வார்த்தைகளை தம்முடைய பிள்ளைகளிடத்தில் விளம்புகிறவர். வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கால்களை அவர் நிலைப்படுத்துகிறவர். நம்முடைய கால்கள் அது உறுதியாய் காணப்பட வேண்டும், நிலைத்து காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய கால்கள் குந்தி குந்தி நடக்கிறது, கால்கள் சறுக்குகிறது, கால்கள் கண்ணியில் அகப்படுகிறது. ஆனால் நம்முடைய கால்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால், சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 119வது சங்கீதம் 133வது வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஓட்டாதேயும். ஆம் தெய்வ ஜனமே, தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்முடைய கால்கள் நிலைப்படுத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனத்திலே உறுதிப்படுத்தப்பட வேண்டும். உறுதிப்படுத்தப்படுகிற அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் இல்லைங்க. காலை ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சுருங்க. குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் வேண்டாம். மாறி மாறி ஓடுகிற அனுபவம் வேண்டாம். இன்னைக்கு ஒரு பக்கம், நாளைக்கு ஒரு பக்கம் வேண்டாம். ஆண்டவரை விரும்புகிறதுன்னு அவருடைய வார்த்தையிலே நம்முடைய கால்கள் என்ன பண்ண செய்யணும்? உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நம்மளால் ஒரு நாள் வேதத்தை வாசிக்க முடியுது, 2 நாள் வேதத்தை வாசிக்க முடியுது, அதுக்கப்புறம் வேதத்தை வாசிக்கிறது இல்லை, வார்த்தையை உட்கொள்ளுகிறது இல்லை. காரணம் என்ன? என் கால்கள் வார்த்தையில் என்ன செய்யப்படுகிறது இல்லை, நிலைநாட்டப்படுகிறது இல்லை. உலகமும் வேணும், தேவனும் வேணும், உலகமும் வேணும், பரிசுத்தமும் வேணும், உலகமும் வேணும், வார்த்தையும் வேணும். நம்ம ஓடுவோம் அப்படின்னா வார்த்தையில் உங்களால் நிற்க முடியாது. திடனற்று போயிடுவீங்க, விழுந்து போயிடுவீங்க, நம்முடைய கால்கள் சறுக்கி போய்விடும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் வரும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? நம்முடைய கால்களை அவருடைய வார்த்தையில் உறுதிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய வசனத்தில் உறுதியாக இருக்கணும்னு விரும்புகிறார். ஆண்டவருக்கு கூட என்னென்ன வார்த்தையை கொண்டு பேசுகிறாரு, என்னென்ன வசனங்களை கொண்டு பேசுகிறார், அதில் உங்கள் கால்கள் உறுதிப்படுத்தப்படட்டுங்க. நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கடந்த நாட்களில் அநேகர் ஃபோன் பண்ணி சொல்லுகிற ஒரு வார்த்தை, பாஸ்டர், அந்த நீ திடன் கொள் என்கிறதான அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. கடந்த நாள் ஒரு சகோதரி, அவர்கள் இன்னும் ஆலயத்திற்கு வரவில்லை, ஆனால் வெளியிலிருந்து இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி ஜோம் பண்ணுகிறதற்காக நம்பர் எடுத்து கால் பண்ணாங்க. அப்போ கால் பண்ணும் பொழுது அந்த பிள்ளைக்காக ஜெபித்து விட்டேன். அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, காலையில் எழுந்து முதல் காரியமாக இந்த வார்த்தையை நான் கேட்கிறேன். இன்னைக்கு இந்த நாளுக்கு இந்த வார்த்தை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்த வார்த்தையின்படி நான் செய்யணும். நான் ஒவ்வொரு நாளும் ஏசப்பாட்ட நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே அதை நான் கேட்குறேன் பாஸ்டர் அப்படின்னாங்க. தேவ பிள்ளையே, இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு நடத்துகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை நீங்கள் பிடிச்சிருங்க. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அது என் தியானம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நம்முடைய தியானமாக மாறணும். என்றைக்கோ ஒரு நாளைக்கு பைபிளை வாசிக்கிறது, என்றைக்கோ ஒரு நாளைக்கு தேவனோடு பேசுகிறது இல்லைங்க. தினம் தினம் தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்தில் நீங்கள் வளரணுங்க. சின்ன குழந்தையை போல் இருக்கக்கூடாது, பாலை குடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் ஆகாரம் சாப்பிடுகிற பிள்ளைகளாக, வார்த்தையை உட்கொள்ளுகிற பிள்ளைகளாக, களங்கம் இல்லாத இப்படிப்பட்ட அந்த வார்த்தையை உட்கொள்ளுகிறதான தேவ ஜனங்களாக, அந்த வார்த்தையிலே உங்கள் கால்கள் நிலைநாட்டப்படுகிற ஒரு தேவ பிள்ளைகளாக உங்களுடைய வாழ்க்கை காணப்படட்டுங்க. உங்களுடைய வாழ்க்கை காணப்படட்டும். உம்முடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது என்று சொல்லி அதை நான் உட்கொண்டேன். வாசிக்கிறோம் எசேக்கியேல், என்று சொல்லி நான் அதை உட்கொண்டேன். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆவென்று சொல்லி அந்த வார்த்தைகளை உட்கொள்ளுகிற ஆகாரமாய் அதை புசிக்கிற ஒரு அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். எதற்கு? ஒரு அநியாயமும் என்னை ஆள ஓட்டாமல் இருக்க. எந்த ஒரு பாவம், எந்த ஒரு தீங்கு அது என்னை தொடாமல் இருக்கணும்னா வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியம். வார்த்தையில் நான் நடக்கணும், வார்த்தையில் நான் நிற்கணும், வார்த்தையில் நான் ஸ்திரப்பட்டிருக்கணும். இருக்கும் அப்படின்னா என்னை சுற்றிய எந்த ஒரு காரியமும் என்னை வேதனைப்படுத்த முடியாது. ஒரு அநியாயமும் என்னை ஆள ஓட்டாமல் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்துவார்.
தேவன் உங்களை பாதுகாத்து நடத்துவார். உங்களுடைய கால்கள் கர்த்தருடைய வசனத்தில் உறுதிப்படுத்தப்படட்டும். அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு அது வெளிச்சம். என் கால்களுக்கு தீபம் அதுதாங்க, என் பாதைக்கு வெளிச்சம் உங்கள் வார்த்தை தான்ப்பா. என்னை அவனமாய் நடத்துவீராக. ஜோமன்லாமா கண்களை மூடி நல்ல தகப்பனே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த வார்த்தை அவைகளிலே நிலைத்திருக்க, அவைகளிலே ஸ்திரப்படுத்தப்பட உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உறுதிப்படுத்தும். ஒரு அநியாயமும் உடைய பிள்ளைகளை ஆள ஊட்டாதிரும். வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். இப்படியாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே என் கால்களை நிலைப்படுத்தி ஸ்திரப்படுத்தி, என்னை சுற்றி இருக்கிற எந்த ஒரு பாவமும் என்னை தொடாமல், அநியாயமும் என்னை ஆள ஓட்டாமல் என்னை கிருபையாய் நடத்துவீராக. God bless you. God bless you. God bless you.